ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओं शान्ति शान्ति शान्तिः। नमस्ते शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। श्लोकम 172 படிக்கணும். सर्वभूतानि विज्ञान मयास्ते हृदये स्थिताः तदुपादानपूतेशः तत्र विक्रियते खलु। सर्वभूतानि विज्ञान मयास्ते हृदये स्थिताः तदुपादानपूतेशः तत्र विक्रियते खलु। पंचदशी 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். 171 பார்த்து 172 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு சித்திர உதாரணம், ரெண்டாவது ஆகாச உதாரணத்தின் மூலமாக தத்துவம் விளக்குனார். பிறகு ஜீவ விசாரம், ஜீவனா தன்னை பற்றிய விசாரம், நம்மை பற்றிய விசாரம். நம்மை பற்றிய விசாரம் பண்ண உடனே அதில் உள்ள குழப்பம், அதில் என்னெல்லாம் குழப்பம் இருக்குன்னு சொன்னார். பிறகு ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பத்தை சொன்னார். ஈஸ்வர விஷயத்தை விசாரம் பண்ணலை. ஏன் விசாரம் பண்ணலைன்னா, ஈஸ்வரனை சொல்கிறதுக்கு முன்னாடி மாயையை சொல்லணும். எதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்கன்னு வரிசையாக அடுக்கினார். கடவுளை பற்றிய தப்பான கருத்துக்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதோடு முடிச்சிட்டார். எதுக்கு சரின்னு அவர் சொல்லலை. பிறகு மாயை தத்துவத்தை சொல்லிவிட்டு ஈஸ்வர விசாரத்தை ஆரம்பித்தார். நம்ம அதில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வர விசாரத்தில் 153லேருந்து பார்க்குறோம். 35 ஸ்லோகங்களில் கடவுள் தத்துவம், கடவுள்னா என்ன, வேதாந்தத்தில் ஈஸ்வரன் சொல்லுவோம். பொதுவாக சிவன்கிற மீனிங் கிடையாது. பொதுவாக ஈஸ்வரன்னா கடவுள்னு அர்த்தம். அவர் சைதன்ய ஸ்வரூபமானவர், எல்லாருடைய மனசுக்கு அந்தக்கரணத்திற்கு காரணமாக இருப்பவர். அதே நேரத்தில் அவரும் கல்பிதம். இதுதான் ஏற்றுக்கிற முடியாது. நம்ம கல்பிதம்னா ஏற்றுக்கிறோம். கடவுளை கற்பனைன்னு சொன்னால் ஏற்றுக்கிற முடியுமா? ஏற்றுக்கிற முடியாது. கடவுளுக்கு ஆதாரமான தத்துவம் உண்மை. கடவுளுக்கு ஆதாரமான தத்துவம் உண்மை. ஆனால் அந்த ஆட்டு வித்தல்ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தா நம்ம என்ன அல்ப காலம், 100 வருஷம், அவர் கோடானு கோடி வருஷம், அவ்வளோதான். இதுவும் மித்தியா அதுவும் மித்தியான்னு சொல்லுவாங்க. காலமே பொய்யுங்கும்போது பிறகு என்ன இருக்குது? ஒரு கொசுவுக்கு கொசு இந்த ஈஸ்வர்களும் ஒரு நாள் அதனுடைய ஆயுள் காலம் அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஆயுள் எப்படி நம்மளுக்கு 100 வருஷம் வாழ்ந்த திருப்தி இருக்குது, அதுக்கு அப்படி இருக்குமா. அதனுடைய யோனி தர்மம் அப்படி இருக்குமா. அதே மாதிரி கடவுளுக்கு பல கோடி வருஷம் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். பிரம்மாவுக்கு ஆயுள் சொல்கிறோமா இல்லையா? அதனால் அதுவும் மித்தியா. பிறகு ஈஸ்வர லட்சணத்தை சொல்லும் பொழுது உபனிஷத்தில் 5 லட்சணம் சொல்லியிருக்கு. மாயி, மகேஸ்வரன், அந்தர்யாமி, சர்வஜன், ஜகத்யோனின்னு சொல்லி பார்த்தோம்.
அது மாண்டூக்கிய உபனிஷத்தில் இந்த கருத்து நான் மட்டும் சொல்லலை, உபனிஷத்தில் இந்த கருத்து சொல்லியிருக்குன்னு சொல்லி அதில் விளக்குனார். அதில் முக்கியமாக சர்வேஸ்வரன், சர்வேஸ்வரன் அனைத்தையும் ஆளுபவர், அவர் தான் ஹெட்டு, அவருக்கு மேலே ஒரு கிடையாது, தனக்கோமை இல்லாதான்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்தை படைச்சதும் அவரே, அதற்கு ஒரு நியதியை வச்சு அதை ஆட்டுவிக்கிறது அவரேன்னு பார்த்தோம். பிறகு சர்வஜன், அனைத்தையும் அறிபவர். நம்மளுக்கு அல்ப அறிவு இருக்குது, நம்மளுக்கு அல்ப சக்தி இருக்குது, அவருக்கு சர்வசக்தி இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் ஆற்றல் இருக்குது, அவருக்கு இணையான ஆற்றல் வேறு யாருக்கும் கிடையாது. நம்மளுக்கு நம்மளுடைய மனசே நம்மளுக்கு தெரியாது, நம்ம மனசில் இருக்கிறத கூட தெரிஞ்சுக்கிறது கம்மி தான். ஆனால் ஈஸ்வரன் நம்ம மனசு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிகளையும் தெரியும். எத்தனை கிரகங்கள் இருக்கோ, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கோ, என்ன இயக்கம் இருக்கோ அதுவும் தெரியும். அது எப்போ தோன்றுறதுன்னு தெரியும், எப்படி நடத்துறதுன்னு தெரியும், அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சாதான் சர்வஜன், அனைத்தையும் அறிபவர், வாளறிவன். தமிழில் திருக்குறளில் வாளறிவன்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிறகு அவர் எல்லாத்துலையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எல்லாத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் அறிய முடியலை அப்படின்னா வாசனை ரூபமாக இருக்கார். நம்ம வாசனையே நம்ம அறிய முடியறதில்ல, வெளிப்பட்டாதான் தெரியுது. நம்மளுக்குள்ளே எத்தனையோ வாசனைகள் இருக்குது, உள்ளே இருக்கிறது தெரியுதா? திடீர்னு வெளியே வருது, எப்படி வருது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது. நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லுவோம், உள்ளே என்ன இருந்து எப்படி எந்த வார்த்தை வருதுன்னு தெரியாது. அப்படிலாம் உள்ளுக்குள்ளே இருக்கல. அது மாதிரி அவர் எல்லா வாசனையும் அவர் இருக்கும்போது வெளியே நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே வாசனை ரூபத்தில் இருக்கிறார். அந்தர்யாமி அப்படின்னார். அந்தர்யாமின்னு சொன்னால் அதாவது அனைத்திலும் உள்ளே இருந்து கொண்டு நம்மை கட்டுப்படுத்துபவர். எல்லா ஜீவராசிக்குள்ளும் உள்ளே இருக்கார், அவர் தான் இருக்கார். அவர் இருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த அந்தர்யாமிங்கிறதுக்கு தான் வேத பிரமாணம் சொன்னார். பிறகு சுருதி ஸ்மிருதி பிரமாணம், அனுமான பிரமாணம் சொல்லிட்டு வந்தார். வேத பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கு, புத்திக்குள்ளே இருக்கிறாரு, அதே புத்தியை கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் வேதத்தினால் முழங்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னார். பிறகு அனுமான பிரமாணம் தான் போனதில் பார்த்தா நூல் துணி. துணி முழுவதும் என்ன இருக்குது, துணி முழுவதும் நூல் தான் இருக்குது, நூலை தவிர துணியில் அந்நியமாக இல்லை. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அவர் தான் இருக்கிறாரு. இது அனுமானம், இது யூகிக்க முடியுது. அது சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அதில் ஒரு அர்த்தம், இன்னொரு அந்தர்யாமி பிராமணம் என்ன வந்துச்சுன்னு சொன்னால், துணிக்கு காரணம் என்ன, நூல். சட்டைக்கு காரணம் துணி, துணிக்கு காரணம் நூல், நூலுக்கு காரணம் பஞ்சுன்னாரு. இப்படி நீ உள்ளே போய்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் எங்கே போய் அந்த தத்துவம் முடியுது, இதுக்கு காரணம் கேட்டுக்கிட்டே போனால் எங்கே போய் முடியுதோ எண்டு அதே ஈஸ்வரன். அவற்றிருந்து எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லணும். பஞ்சிலேருந்து நூல் வந்துச்சு, நூல்லேருந்து துணி வந்துச்சு, துணியிலேருந்து சட்டை வந்துச்சு. 3 ஸ்டெப்பு தெரியுது நம்மளுக்கு. அதுக்கு முந்தின ஸ்டெப் நமக்கு தெரிகிறதில்ல. ஆனால் அனுமானம் பண்ணலாம். அன்னைக்கு சொன்னேன், அப்பா தெரியும், தாத்தா தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா கூட தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கவங்க தெரியாது, பேர் கூட தெரியாது. ஆனால் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? அனுமானம் ஆச்சு. 1 கோடி வருஷம் கூட 10 கோடி வருஷம் கூட இருக்கட்டும், நம்மளுக்கு முன்னோர் ஒருத்தர் இருந்திருக்கணும்ல, இல்லாமல் வந்திருப்போமா? பார்க்கல, தெரியாது, எப்படி இருந்தார், எந்த ரூபத்தில் இருந்தார் தெரியாது. மனுஷனாக இருந்திருக்க முடியும், இருந்திருக்க முடியும்ல, இல்லாமல் வந்துருக்கு. 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கூட யாரோ ஒருத்தர் நம்மளுடைய முன்னோர் இல்லாமல் அது பரம்பரையாக வர முடியுமா? வர முடியாது. இது அனுமானம் பண்ண முடியுதா இல்லையா? அப்படி கடைசியாக எங்கே இருந்து வருதுன்னா ஈஸ்வர தத்துவம் தான், அவற்றிருந்து தான் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீ அனுமானம் பண்ணிக்க. இதற்கு யுக்தியும் சுருதியும் தான் பிரமாணம் அப்படின்னார். ஒரு சில படிகளை தவிர கடந்து போகிற ஆராய்ச்சி பண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது, யூகம் பண்ண முடியும். பிறகு வேதத்திலையும் சொல்லியிருக்கு, அதை வச்சு நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். பிறகு அதே நூல் உதாரணத்தில் சொல்லி 168 துணி உருவத்தோடு இருக்குது, துணிக்கு ஒரு உருவம் தெரியுது, நூலுக்கு அப்போ உருவம் தெரிகிறதில்ல. நூல் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ நூலுக்கு உடலாக இருப்பது துணி. அது மாதிரி ஈஸ்வரன் இந்த உலகமாக மாறி இருக்காரு. அந்த ஈஸ்வரனுக்கு இந்த உடலாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் அனைத்தும். அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அதெல்லாம் இந்த உலகமே நானாக இருக்கிறேன்னு சொல்லும்போது அவருக்கு இந்த உலகமே உடம்பாக இருக்கிறது. பிறகு ஈஸ்வரன் ஆட்டுவிக்கின்றார், அவருக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது, மற்றவையெல்லாம் சுதந்திரம் இல்லை. அதுக்கு நூல் உதாரணம் சொன்னார். நூலை நம்ம
நூல் எப்படி இருக்கோ அப்படித்தான் துணி இருக்கும். துணி இருக்கிற மாதிரி நூல் இருக்குன்னு சொல்ல முடியாது. மடிக்கிற நூலை உண்மையிலே நூல் துணியை மடிக்கிறதுனா நூலை மடிக்கிறது துணி மடியுது. நூல் மடிஞ்சாதான் துணி மடியும். நூல் நான் மடிய மாட்டேன்னா துணி மடியாது. நூல் என்ன வர்ணமோ அந்த வர்ணம் துணிக்கு இருக்க முடியும். இல்லை நீ நூல் வேறு வர்ணம் இருந்துக்க, நான் துணி வேறு வர்ணன்னு சொல்ல முடியாது. துணி திக்காக இருந்தால் நூல் திக்காக இருந்தால் துணி திக்காக இருக்கும். காட்டன் நூலாக இருந்தால் காட்டன் துணியாக இருக்கும். என்ன மாதிரி இருக்கோ அப்படித்தான் இருக்குமே ஒழிய. அப்போ சுதந்திரம் நூலுக்குத்தான் இருக்குது, துணிக்கு கிடையாது. அது மாதிரி கடவுளுக்குத்தான் சுதந்திரம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கு அது நம்மளுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். பிறகு 170வது ஸ்லோகம் போன கிளாஸில் பார்க்கும் பொழுது அந்தர்யாமியான ஈஸ்வரன் தான் அவர் உள்ளேருந்து செயல்படுறது மட்டும் இல்லை, உள்ளேருந்து செயல்படுறாரு, எல்லாமாகவும் அவரே தான் மாறி இருக்கார். ஆட்டு விற்பதும் அவரே, ஆடுபவரும் அவரே. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆட்டு விற்கிறான்னு சொல்ல, இது யார்? இதுவும் அவர் தான். கொஞ்சம் அப்படியே போகும் தத்துவமெல்லாம். இதெல்லாம் என்ன சொன்ன, துணி நூல் உதாரணத்தை சொல்லி இதெல்லாம் அதுபடி நூல் எப்படியோ அப்படித்தான் இது மாதிரி நூலும் நூலுதான் துணியாக மாறி இருக்குது. ஆனால் நூல் எப்படியோ அப்படித்தான் துணி இருக்கும். அது மாதிரி இந்த அவர் எப்படியோ அப்படித்தான் உலகமாகவும் இருக்கிறாரு. அவர் ஆடும் பொழுது இந்த உலகம் ஆடும். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு பாட்டிருக்கு. நான் அது மாதிரி தெரிஞ்சுக்கிறேன்னா. பிறகு 171வது ஸ்லோகத்தில் இது நான் சொல்லலை, நான் மட்டும் இந்த கருத்தை சொல்ல, கீதையில் கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்லியிருக்காருன்னு சொல்லி 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்தை அப்படியே கொடுத்தார். ஈஸ்வரன் தான் அனைத்தையும் ஆட்டுவிக்கிறார் என்பதற்கு ஸ்மிருதி பிரமாணம் பாருங்கள். அனுபவம், யுக்தி, ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா சொல்லப்பட்டது, பகவான் கிருஷ்ணர் ஒருத்தரால் சொல்லப்பட்டது. சுருதிங்கிறது யாராலும் சொல்லப்பட்டது, வேதம். அது கீதையை ஸ்மிருதின்னு தான் சொல்லுவோம், சுருதின்னு சொல்ல மாட்டோம். அதனால் அதுலேயும் சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், அதாவது இயங்குபவர் யாருன்னா, இயக்குபவர் ஈஸ்வரன். யாரை இயக்குறாரு? எல்லா ஜீவராசிகளையும் இயக்குறார். எங்கே இருந்து கொண்டு இயக்குறாருன்னா இருதயத்தில் இருக்காராம். அதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு நெஞ்சத்துக்குள்ளே தான் இருக்காராம். ஆக்சுவலாக நம்ம சாஸ்திரப்படி உயிருக்கு கோலகம் காற்று. மற்ற சில பேர் பாருங்கள், மூளை அப்செட் ஆகிரும். மூளை எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாது, கை கால் ஃபங்க்ஷனும் பண்ணாது. காற்று மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணால் உயிர் இருக்கும். காற்று ஃபங்க்ஷன் உயிர் போயிடும். நம்ம சாஸ்திரப்படி அந்த உயிர் தத்துவம் இருக்கக்கூடிய கோலகம், பார்க்கும் சக்தி அது இருக்கக்கூடிய கோலகம் கண், கேட்கும் சக்தி இருக்கக்கூடிய கோலகம் காது. அது மாதிரி உயிர் தத்துவம், உணர்வு தத்துவம் இருக்கக்கூடிய கோலகம் ஹிருதயம். அது விஞ்ஞானமய பின்னாடி வரப்போகுது. அதில் தான் ஈஸ்வரன் பிரதிபிம்பிக்கிறார், அந்த கடவுள் தத்துவம். அவர் அங்கே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டுவிக்கிறார். எதன் துணை கொண்டு? மாயையின் துணை கொண்டு. இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வாகனம் சொன்னார். அதாவது அர்ஜுனா, ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுடைய இருதயத்தில் இருந்து கொண்டு மாயையினால் இயந்திரத்தை இயக்குவது போல எல்லா ஜீவராசிகளையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது கீதையினுடைய சுலோகம். ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளும் இருதயத்தில் இருக்காராம். சரி, உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு? எந்திரத்தை இயக்குவது போல் இயக்கிறார். இயக்கிறதுக்கு என்ன அவர் பயன்படுத்துகிறார்? நம்ம பெட்ரோல்லாம் வச்சுருக்கோம், அவர் மாயையை வச்சுருக்காராம். மாயையை வச்சுக்கிட்டு நம்ம பெட்ரோலு, டீசலு எல்லாம் இல்லாட்டி குதிரை வண்டி, குதிரை இப்படி வச்சு இயக்குறோம். அவர் மாயையின் துணை கொண்டு எல்லா ஜீவராசிகளையும், சர்வபூதானி எல்லா ஜீவராசிகளையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கீதையினுடைய அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு 2 ஸ்லோகத்தில் விளக்கம் சொல்கிறார். அதில் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு 172 விளக்கம் பார்த்தோம். எல்லா ஜீவராசிகளும் சொல்லும் பொழுது சர்வபூதானி விஞ்ஞானமயாகன்னார். விஞ்ஞானமயம்னா அதுதான் நம்மளுடைய உயிர் தத்துவம் சொல்கிறது. சூக்ஷ்ம சரீரத்திற்கு பார்த்தீங்களா, நம்மளுக்குள்ள அந்த சூக்ஷ்ம சரீரம் குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் விஞ்ஞானமயம் இருக்குது, அதுதான் உயிர் தத்துவமாக இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் விஞ்ஞானமயம், சூக்ஷ்ம சரீரத்துடன் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? மனம்னு ஒன்று இருக்குது, அதுதான் விஞ்ஞானமய கோஷம். அது ஒடுங்கிய நிலைக்கு போச்சுன்னா காரண சரீரம்னு சொல்லிடுவோம், இது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லுவோம். அந்த காரண சரீரத்துக்கு போனால் வேறுபாடு வராது,
அங்கே கடவுளாயிருவோம். அதே அவன் சொன்னில்ல, அம்மா அம்மா ஸ்தானம் கிடையாது, அப்பா அப்பா கிடையாது, மனுஷன் கிடையாது, நாய் கிடையாது, கடவுள் தேவர்கள் தூங்கியாச்சுன்னு என்ன இருக்கு? தூங்கியாச்சுன்னு யாருங்கிற கலெக்டர் கிடையாது, பியூன் கிடையாது. அங்கே எல்லாம் ஒன்றாயிருவோம். அது காரணம், அது ஈஸ்வரனோட ஒடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெளிப்படும் பொழுது எல்லாருடைய சூக்ஷ்ம சரீரம் வேறுபாடாக இருக்குது. அவரே சூக்ஷ்ம சரீரமாக இருக்கார். அப்போ வேறுபாடாக தெரியுது, விஞ்ஞானமயமாக இருக்கிறார். அது யாருன்னா கடவுள் தான் அப்படி பரிணாமத்தை அடைஞ்சிருக்காராம். அப்போ எல்லாருமே கடவுள்னா எதுக்கு இந்த சட்டை போட்டி, எதுக்கு ஒருத்தர் வெறுக்கணும் ஒருத்தர் விரும்பணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும். விவகாரத்தில் அதெல்லாம் இருக்கும். நம்ம போக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும், பார்க்கலாம் அடுத்ததில். நூலே துணியாக பரிணாமம் அடைந்தது போல ஈஸ்வரனே உயிர் தத்துவமாக வந்துள்ளார். அது விஞ்ஞானமய கோஷம். எல்லாம் அந்த உயிர் தத்துவங்கிறது விஞ்ஞானமய கோஷமாக பரிணமித்துள்ளார். அப்படிங்கிற எங்கே இருக்கார்? இருதயத்தில் இருக்கின்றார். அவர்தான் அந்தர்யாமி. சரி, ஜீவர்கள்லாம் விதவிதமாக இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவரவர்களுடைய கர்ம வினையினுடைய வாசனைகள் இருக்குது. அந்த வாசனையை வச்சுக்கிட்டு அவர் எல்லா வாசனை ரூபமும் அவர் தான் இருக்கார். எப்படி அந்த வாசனை முதல் வந்துச்சு அப்படிங்கிறதே கொஸ்டின் வருது. அதான் பின்னாடி பார்க்க போகிறோம். அதில் தான் கொஸ்டின். இந்த கர்மா தியரியே இன்னொரு விஷயம் இருக்குது. சரி, ஏன் இந்த கர்ம வினையின்படி நடக்குதுன்னா, ஏன் முதல்ல இந்த கர்ம வினைக்கு காரணம் அவனுடைய சுயமுயற்சியாக கடவுள் ஆட்டுவிக்கிறாருன்னா, அப்போ இவனுக்கு சுயமுயற்சி இல்லையா? இதெல்லாம் வரப்போகுது பின்னாடி. இது இந்த கேள்விக்கு பதில் கடைசி வரைக்கும் இருக்கும். சாதாரண ஆட்களுக்கு சொல்கிற பதில் வேறு, வேதாந்திக்கு சொல்கிற பதில் வேறு. கவனமாக புரிஞ்சுக்கிறேன் அந்த இடத்துல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை திருப்பி அதெல்லாம் பார்ப்போம். அவரே தான் ஆட்டுவிக்கிறார், அவரே ஆடுறாருன்னு சொன்னால் அதில் கவனமாக நம்ம புரிஞ்சுக்கிறேன். சில சினிமா படமே சொன்னேன், ஹீரோவே டைரக்டும் பண்ணுவார், டைரக்டரே ஹீரோவாக இருப்பார்னு சொன்னேன். அது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த சுலோகத்துக்கு அர்த்தம் பார்க்கல. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். 172. சர்வபூதானி விஞ்ஞானமயாஸ்தே. சர்வபூதானின்னா அனைத்து ஜீவர்கள் என்பது. ஜீவர்கள் என்பது என்னன்னு சொன்னால் விஞ்ஞானமயாகா, விஞ்ஞானமயர்கள். விஞ்ஞானமயங்கிறது சூக்ஷ்ம சரீரம் உள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் வெளிப்பட்டது. நம்ம பொதுவாக அன்னமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், பிராணமயம் சொல்லுவோம். இதில் விஞ்ஞானமயம் முக்கியம் புத்தின்னு சொல்லுவோம். அதை ஆக்சுவலாக விஞ்ஞானமயங்க இங்கே சூக்ஷ்ம சரீரம்னு புரிஞ்சுக்கலாம், வாசனைகளுடைய சொரூபம்னு புரிஞ்சுக்கலாம். அது உயிர் சொரூபமாக இருக்குது. எங்கே இருக்குது? ஹிருதயத்தில் இருக்குது. சொல்கிறார் விஞ்ஞானமயாகா. சர்வபூதானி விஞ்ஞானமயாகான்னா எல்லா ஜீவர்களும் விஞ்ஞானமயமானவர்கள். ஜீவ தத்துவம்னாலே சூக்ஷ்ம சரீரம் வந்துடும். அடுத்தது தே, அவர்கள் அந்த விஞ்ஞானமயர்கள் எங்கே இருக்காங்க? ஹிருதயே, ஹிருதயத்தில் ஸ்திதா இருக்கின்றார்கள். எங்கே இருக்குது? இருதயத்துக்குள்ளதே இருக்க எல்லாம், ஹிருதயத்துக்குள். தத், அவர்களுக்கு கீழே தத் உபாதான பூத, உபாதானமாக இருப்பவர்தான். உபாதான காரணம்னா என்ன தெரியுமில்ல? நகைக்கு உபாதானா, நகைக்கு உபாதானம் தங்கம். அவரே தான் அந்த விஞ்ஞானமயமாக இருக்காராம். உபாதானமாக இருப்பவர் ஈசக. ஈசக தத்ரன் இருக்குது. அதில் ஈசக தத்ர பிரிக்கணும். தத்து உபாதான பூதே, உபாதான பூத ஈச தத்ர அப்படி பிரிக்கணும். உபாதான பூதன்னா உபாதானமாக இருப்பவர் தான் ஈசக, அந்த ஈஸ்வரன், அந்தர்யாமியான ஈஸ்வரன். தத்ர அங்கே, அந்த இருதயத்தில். அங்கேனா அந்த இருதயத்தில் இருக்கான்னு சொல்லிட்டான். அந்த ஈஸ்வரனே தான் விக்ரியதே கலு, மாற்றத்தை அடைந்தார் அல்லவா, விதவிதமான தோற்றத்தை அடைந்தார் அல்லவா. அவர் தான் எப்படி வந்திருக்காராம்? இத்தனை ஜீவர்களாக விதவிதமான தோற்றத்தை அடைந்துள்ளார். எப்படி அடைஞ்சிருக்காரு, ஏன் இப்படி பண்ணியிருக்காரு, எப்படி விதவிதமாக வந்திருக்காரு, அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கம் சொல்ல போகிறாரு. பகவத்கீதையில் அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சர்வபூதானின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அடுத்து 2-3 வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால் யந்திர ஆரூடானின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிராமயன் ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எந்திரத்தில் அமருவது போல அப்படின்னு வருது அந்த கீதையில். பிறகு இயங்கி கொண்டிருக்கின்றார், இயக்கி கொண்டிருக்கிறார்னு வருது. சர்வபூதானின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. இந்த வார்த்தை சர்வபூதானின்னு சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த யந்திர ஆரூடானி பிராமயன்
அதான் பிரமணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறாரு. ஸ்லோகம் 173 படிக்கலாம். தேகாதி பஞ்சரம் யந்திரம் ததாரோக அபிமானிதாம் விகித பிரதிஷித்தேஷு பிரவருத்திர்பிரமணம் பவேத். தேகாதி பஞ்சரம் யந்திரம் ததாரோகோ அபிமானிதாம் விகித பிரதிஷித்தேஷு பிரவருத்திர்பிரமணம் பவேத். அங்கே சர்வபூதானாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லிட்டார். அடுத்த வார்த்தை யந்திர ஆரூடானின்னு ஒரு வார்த்தை வருது. எந்திரத்தில் அமர்வது போல, வாகனத்தில் அமர்தல்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். எந்திரத்தில் வாகனத்தில் அமர்ந்து எப்படி பிராமயன் இயக்குகின்றாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இயக்குதல்னா என்ன, அந்த எந்திரம்னா என்ன, எந்திரத்தில் அமர்தல்னா என்ன? எந்திரம்னா என்ன? வாகனம். அது யார்? இங்கே நம்ம உடம்புல எந்திரம் எது, அதில் உட்கார்றதுங்கிறதுனா எப்படி, அப்புறம் இயக்குதல்னா எப்படி? யந்திரம் யந்திர ஆரூடானி பிராமயன், இயங்குதல். எந்திரம் என்றால் என்ன, அதாவது வாகனம் என்றால் என்ன, எது வாகனம், அந்த வாகனத்தில் அமர்றதுங்கிறது யார், அது எதை அமர்றதுன்னு சொல்கிறோம். அப்புறம் அது இயக்கிறதுனா என்ன அப்படிங்கிற 3 வார்த்தை இருக்குது. இதை ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு சொல்ல போகிறார். எந்திரம்னா என்னங்கிறதுக்கு தேகாதி பஞ்சரம் எந்திரம்ங்கிறார். தேகாதி பஞ்சரம் எந்திரம். இந்த தேகம் போன்ற கூடு தான் வாகனம். எது வாகனம்? இந்த உடம்பு தான் வாகனம். அதை என்ன பண்ணிட்டார்? கூடுன்ட்டார். இந்த உடம்பு என்ன பண்ணுறாரு? இந்த கூடு, இந்த உடம்பாகிய கூடு தான் எந்திரம், வாகனம். கூடு விட்டு கூடு பாய்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது என்ன அர்த்தம்? உடம்பை விட்டு உடம்பு போகிறது தானே கூடு விட்டு கூடு பாய்தல். இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது, அதனால தான் கூடு விட்டு கூடு பாய்தல். அப்போ இங்கேயும் சொல்லிட்டார், கூடுன்ட்டார். ஆமாம். அருணகிரிநாதர் கிளி உடம்புக்குள்ளே போயிடுவார், அவர் திருப்பி வர முடியாது, இவங்க உடம்பு எரிச்சிருவான். சங்கரர் கூட பசு உடம்புக்குள்ளே போனார்னு சொல்லுவாங்க. நிறைய மந்திரவாதிகள் இதே வேலை. மந்திரவாதிக்கு என்ன வேலைன்னா இப்படித்தான் பண்ணி எதாவது அக்கிரமம் பண்ணுறது. அந்த சித்தியெல்லாம் இருந்திருக்கு அந்த காலத்தில், அந்த சித்தி இருந்திருக்கு. அதனால் கூடுங்கிறார். இந்த ஸ்தூல சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்லலாம். இந்த கூடு தான் வாகனம். இந்த ஸ்தூல உடல் ஜடமான ரதம் போல், ஒரு காரை போல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். எத்தனை வாகனம் இருக்குது? 2 வீலரு, 4 வீலரு, 6 வீலரு, 8 வீலரு, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, எத்தனையோ வாகனங்கள் இருக்குது. அது மாதிரி 2 கால் உயிர், 4 கால் உயிர், 8 கால் உயிர், 100 கால் உயிர் கூட இருக்குது. அப்படியே நிறைய காலோட ஒரு புழு போய்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா. அப்படி இருக்கா இல்லைங்களா? சில பேர் 2 கால் வச்சுருப்பான், 4 காலாக இருப்பான், நடந்துக்கிட்டு இருப்பான். இப்படி எத்தனையோ விதவிதமான உயிர்கள் இருக்குது. ஒரு இதில் ஏதோ பார்த்தேன், ஒரு வண்டிக்கு ஒரு ஜோக்கு தான், செந்தில் சொல்லுவான், இந்த காருக்கு எத்தனை வீலு? 4 வீலுமா, இல்லை 8 வீலுமா. இங்கிட்டு 2 எண்ணுவான், அங்கிட்டு 2 எண்ணுவான், அங்கிட்டு 2 எண்ணுவான், 4 பக்கம் 8 இருக்கும்பான். அதுமாதிரி 2 காலை வச்சுக்கிட்டு 10 காலில் நடக்கிறான்லாம் இருக்கு. அப்படி விதவிதமான உயிர்கள் இருக்கிறது மாதிரி எத்தனையோ விதமான வாகனங்கள் இருக்குது. வாகனங்களில் எத்தனையோ விதமான வாகனம் இருக்குது. அது மாதிரி உடம்புலையும் எத்தனை விதமான உடம்புகள் இருக்குது. அப்படி ஏதோ ஒரு உடலில் நாம் அமர்றோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி அமர்தல் என்பது என்னன்னு சொன்னால், அதில் அபிமானம் வைத்தல். இந்த உடல்தான் நான் என்ற அபிமானம் வைப்பது தான் அதில் அமர்ந்திருத்தல்ங்கிறார். தத்து ஆரோக அபிமானிதா. அதில் ஏறுவது என்பது அதில் அபிமானம் வைப்பது. இந்த உடலே நான் என்று எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுங்கிறார். உட்காந்துருக்குதுங்கிறார், ட்ராவல் பண்ணுறதுக்கு அடுத்து சொல்ல போகிறார். நாம் இந்த உடலில் அபிமானம் வச்சாச்சுன்னா அவன் உட்காந்தாச்சு, அப்படி தானே வந்திருக்கோம். இந்த பிறவி எடுத்தது எப்படி? இந்த உடம்பு நான் நினச்சி பிறவி எடுத்திருக்கோம். இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மனித வாகனத்தில் உட்காந்துருக்கோம். மனிதங்கிற வாகனத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ
இது நான்கிற எண்ணம் வந்திருக்குல்ல, இதில் அபிமானம் வச்சிட்டோம். இதுதான் உயிர் நான், இந்த மனித உடல் தான் நான் அப்படிங்கிற அபிமானம் வைப்பது தான் இந்த உடலாகிய கூட்டில் ஏறி அமர்தல்ங்கிறார். சில நேரம் எறும்பு சரீரத்தில் ஏறி உட்காந்துருப்போம், சில நேரம் பாம்பு சரீரத்தில் உட்காந்துருப்போம், சில நேரம் பறவை சரீரத்தில் உட்காந்துருப்போம். சில பேர் சொல்லியிருக்காங்க, நான் பறக்கிறது மாதிரி கனவு கண்டேன், ஊறுறது மாதிரி கனவு கண்டேன் பார். ஏன்னா ஏதோ ஒரு ஜென்மத்தில் பறவையாக பிறந்திருப்பார், ஏதோ ஒரு ஜென்மத்தில் பாம்பாக பிறந்திருப்பார். அது கனவுல வெளிப்படுங்கிறாங்க. எத்தனையோ ஜென்மாந்திர வாசிகள் சொல்லுவாங்க, மனுஷனாக இருப்பான் ஆனால் பாம்பு மாதிரி ஊர்ந்தது மாதிரி கனவு வருதுலாம் கேள்வி சொல்ல பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பறக்கிறது மாதிரி கனவு கண்டேன்பான். ஆனால் சரீரம் மனித சரீரம், ஏதோ ஒரு சரீரத்தும் பாம்பு சரீர வாசனை உள்ளே இருக்கும். அது ஏதோ ஒரு கனவில் அந்த வாசனை வெளிப்பட்டு கனவை வெளிப்பட்டிருக்கும். இப்படி எத்தனையோ விதமான சரீரம் இருக்குது. இந்த சரீரத்தில் உட்காருவது இந்த சரீரம்தான். பாம்பு என்ன நினைக்கும்? அதுதான் நான் நினைக்கும். அதை விட்டு போக மனசு வருமா? ஒரு புழு சாதாரண புழு, அதை கொல்ல போனால் கூட என்ன பண்ணுது? அதுலேருந்து வெளியே போகணும்னு நினைக்குதா? ஏன்னா அதில் உட்காந்துருச்சு. இதுதான் நானுங்கிற எண்ணம் அதை விட்டு போகாது, போக மனசு வராது. பன்றி ரூபம் எடுத்துட்டார் யார்? விஷ்ணு. மறந்துட்டார். அதுலேருந்து வெளியே வர மனசு இல்லை. அப்புறம் சிவன் என்ன பண்ணாரா? எப்பா நீ விஷ்ணுன்னு சொல்லி அது வெளியேற்றினாரா? அந்த யோனி தர்மத்துக்குள்ளே போயாச்சுன்னா அதில் விட்டு வெளியே போக மனசே வராதான். அது எறும்பாக இருக்கட்டும், என்ன மோசமான உடம்பாக இருந்தாலும் கூட சரி, அதில் வர்றது மனசு வர்றதில்லை. அதில் அபிமானம் வச்சிடுறோம். அதில் பயணம் செய்கிறதுக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். அபிமானத்தை விட்டால் என்னாச்சு? அடுத்து பயணம் செய்ய மாட்டான், இறந்த பிறகு மோட்சத்தை அடைஞ்சிடுவோம். அதுதான் ஞானம். அது பார்ப்போம் பின்னாடி. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மனித சரீரம்ங்கிற நாமெல்லாம் இருக்கோம். இந்த ஜீவன் என்ற இந்த உடல் எந்திரத்தில் அபிமானம் வைப்பது, அதில் உட்கார்றதுங்கிறது. பிறகு ஏறி உட்காந்தாச்சு, போகணும்ல, ட்ராவல் பண்ணி ஆகணும்ல. அது என்னன்னு சொல்கிறாருன்னா, 2வது வரி முதல் பகுதி, விகித பிரதிஷித்தேஷு பிரவிருத்திகி. அதாவது நம்முடைய செயல், பிரவிருத்தினா நம்முடைய செயல், அதை 2ஆக பிரிக்கிறார். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்வதுங்கிறார். எப்படி பாருங்க, ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ட்ராவல் பண்ணும் பொழுது எதை செய்யணுமோ அதையும் செய்கிறானா, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதையும் செய்கிறானா. வண்டியை நேரமும் ஓட்டுறானா, குண்டக்க மண்டகவும் ஓட்டுறானா. 2 செயல் செய்கிறோமா இல்லையா? தர்மமாகவும் நடக்கிறான், அதர்மமாகவும் நடக்கிறான். இதுதான் ட்ராவலுங்கிறார். எல்லாம் ஒரே மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி நடக்கிறது இல்லை. அது காரணம் சொல்ல போகிறார். ஏன் அப்படி நடக்கணும்? ஒரு மனுஷன் கடவுள் தானே இயக்குறாரு. எல்லாத்தையும் நல்லா நடத்தி கொண்டு போயிட வேண்டியான. ஒருத்தனையே மோசமாக நடத்தணும், ஒருத்தனையே நல்லா நடத்தணும். கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி பதில் கிடைக்குமா? கவனமாக ஷட்டில் பாயிண்ட். இதெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். அடுத்த சுலோகம், மகாபாரத சுலோகம் வரப்போது. அப்படியே மகாபாரத சுலோகத்தை சொல்கிறார், துரியோதனை சொன்ன சுலோகத்தை. அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார். அது பின்னாடி பார்ப்போம், அங்கே பார்க்கலாம். அப்போ விகிதக, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தல், பிரதிஷித்தம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்தல். வேதத்தில் இதை செய்யின்னு சொல்லியிருக்கு, அதை செய்கிறது. இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு, அதை வீம்புக்கு செய்கிறது. இன்னுமா இல்லையா? போன கிளாஸில் கூட சொன்னேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதைத்தை செய்வான். புத்தக இதில் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு போர்டில் விளம்பரம், ஒரு போர்டில் இதை யாரும் படிக்கக்கூடாதுன்னு எழுதி போட்டானா, எல்லோரும் அங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தானா. ஒரு போர்டில் இதை இங்கே யாரும் படிக்கக்கூடாதுன்னு ஹெட்டிங், கூட்டம் பூரா அங்கே தான் நிற்கிதான். ஏன்னா படிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கான்ல. அப்போ எதை செய்யக்கூடாது அதை செய்கிறது வீம்புக்கு செய்வான் சில பேர். குழந்தைகள் கூட பாருங்கள், செய்யாதுன்னு சொன்னால் செய்யும், வீம்புக்கு செய்யும். இது இப்படி 2 செயலையும் செய்வது தான் அதில் அமர்ந்து இயங்குவது. நாம் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறார். செய்யக்கூடாததையும் செய்கிறோம், செய்கிறதையும் செய்கிறோம். சுருதி சொல்லப்பட்ட இதை செய் என்பதையும் செய்கின்றோம், செய்யக்கூடாது என்பதையும் செய்கிறோம். இதே கருத்து போன புத்தக கீதை கிளாஸில் யமம் நியமம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? போன 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகம். அதில் என்ன யமம்னா என்ன? அதாவது செய்யக்கூடாது என்னென்னா, ஹிம்சை செய்யாதே, அஹிம்சை, பொய் சொல்லாதே, புலன் வழி செல்லாதே, பிறர் பொருளை திருடாதே, தேவைக்கு மேல் வைத்து கொள்ளாதே. இதெல்லாம் நம்ம செஞ்சுருவோம். பிறகு செய்கிறது என்ன? சுத்தமாறு, மகிழ்ச்சியாரு, தவம் பண்ண, பாராயணம் பண்ண, கடவுளை வழிபடு.
அவர் இன்னொன்று சொன்னார் பார்த்தீங்கல்ல, செய்யக்கூடியதை நீ செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யாட்டாலும் கூட கெடுதல் கிடையாது, செய்யக்கூடாது செய்யாதேன்னார், கட்டாயம் செய்யாதேன்னார். இப்போ இதில் உத்தவிக்கு இதில் பகவான் சொல்கிறாரு, இதை கட்டாயம் கடைப்பிடிங்கிறார், செய்யக்கூடாததை, செய்ய வேண்டியது பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்கிறார். ஏன்னா அது வேறு கெடுதல் வராது, இது கெடுதல் வந்துடும். ஆனால் என்ன பண்ணுறான் மனுஷன், உட்காந்து பயணம் பண்ணும்போது 2 வேலையும் பண்ணுறானா, செய்யக்கூடாதையும் செய்கிறானா, செய்ய வேண்டியதையும் செய்கிறானா என்று. இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கடைசி சொல்லிவிட்டு ஜீவன் செய்கிறான்னு சொல்லலை. பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாரு, பிராமயன் மாயையா, என்னுடைய மாயையின் மூலமாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். வசதியாக போச்சு, தப்பு பண்ணிவிட்டு நான் செய்யலை, கடவுள் தான் செய்கிறான்னு சொல்லிடலாம். ரொம்ப வசதியாக போச்சா இல்லையா? மாயையின் மூலமாக ஈஸ்வரன் தான்ப்பா பண்ணுறாரு. ஆமாம், மாயையின் மூலமாக அவன் மூலமாக எனக்கு அடியே கொடுக்குறாரு ஈஸ்வரன், வாங்கிக்கிறணும்லப்ப. என்னை தப்பு பண்ண வச்சது பகவான் தான், இன்னொருத்தர் மூலமாக என்னை அடி வாங்க வச்சது பகவான் சொல்லணுமா இல்லையா? அவன் மட்டும் சொல்ல மாட்டான், சொல்லுவோமா? அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அதுக்கு ஒரு அடி கிடைக்குது, தண்டனை கிடைக்குது, அதை செய்கிறது யார்? அதை சொன்னால் இதை நீ சொல்லு, இதை மட்டும் சொன்னால் தப்பு இல்லையா? பொதுவாக காமனாக இயக்குவது அவர் தான், அனைத்தும் அவர் தான். அதுக்காக விவகாரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். நாம் இப்போ கடைசி சுயமுயற்சியை தூண்டுவிப்பதும் அவர்னு வரும். அப்போ சுயமுயற்சிக்கு வேலையே இல்லையா? ஏன் சுயமுயற்சி பண்ணுன்னு சொல்லுதுலாம் வரும். இதில் அப்படியே கொண்டு போகிறார். ஒரு 2 ஸ்லோகத்துக்கு அடுத்து விரிவாக அந்த ஸ்லோகத்தில் இந்த சுயமுயற்சியை பற்றி பெருசாக விளக்குறார், அங்கே பார்க்கலாம் அதை. அப்போ ஜீவர்கள் எல்லாம் வெறும் இயந்திரம் தானா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுதுன்னு சொன்னால், செய்விப்பதும் அவரே, இன்னொன்று நாம் செய்கிறது ஒன்று, செய்விப்பது ஒன்று. படிக்கிறான்னு சொல்கிறோம், பிறகு படிக்க வைக்கிறான்னு சொல்கிறோம். ஒருத்தன் படிக்கிறான், அவனாவன். சில நேரம் என்ன பண்ணுவான், படிக்க மாட்டான், நம்ம கம்பை வச்சுக்கிட்டு உட்காந்தா படிப்பான், வாத்தியார் படிப்பான் இல்லையா, படிக்க வைக்கிறது அது. அது மாதிரி கடவுள் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் செயல்பட வைக்கின்றார். குருவானவர் சிஷ்யனை படிக்க வைக்கிறார். அது மாதிரி என்ன சொல்கிறார், ஜீவர்கள் எல்லாவற்றையும் பகவான் செயல்பட வைக்கின்றார். ஜீவர்கள் செயல்படுகிறார்னு சொல்லலையாம், அவர்களை செயல்படுத்தி கொண்டு பகவான் இருக்கின்றார். கடைசி வரி பிரவிற்த்திக்கு பிரமாணம் பவேத்து, ஈடுபட்டு கொண்டிருப்பது, அப்படி செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பது இயக்கமாகும். அந்த வண்டியை ஓட்டுறதுன்னு சொல்கிறார். இங்கே என்ன செயலில் ஈடுபடுத்துகிறாருன்னா, ஒன்று தர்மத்தில் ஈடுபடுத்துகிறார், விகிதம், இன்னொன்று பிரதிசித்தம், அதர்மத்தில் ஈடுபடுத்துகிறார். இந்த 2 செயலியும் ஒரு ஜீவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது யார் 2 ஈக்கி வைக்கிறது? ஈஸ்வரன். அவனின்றி அணுவும் அசையாது, நல்லதோ கெட்டதோ எல்லாம் அவன் செயல். இதெல்லாம் நல்ல வேதாந்தத்தை அதாவது இறைவனுடைய அடியார்கள் ஃபீல் பண்ணி படிப்பாங்க. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றேர் அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நல்ல வழியில் அன்னைக்கே கொண்டு போயிருக்க வேண்டியதானே, இன்றைக்கி நல்லதும் செய்கிறேன் கெட்டதும் செய்கிறது நான் நாயகம் இல்லைப்பா, நீ தான்ப்பாங்கிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேங்கிறார். ஒரு சினிமா பாட்டு இருக்குது, அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது ஓர் அணுவும் அசையாது. சினிமா பாடல் வரி, பழைய பாட்டு. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது ஓர் அணுவும் அசையாது, யாண்டும் ஆண்டவன் லீலையதுன்னு. அது முதல் வரி தெரியலை. உயிருக்கு உருவம் கிடையாது, உயிரின்று எதுவும் நடவாது, அப்படி ஒரு பாட்டு வரி இருக்கு. உயிரை பார்க்க முடியாது, உயிராக இருக்கிறது யார்? இங்கே நம்ம ஈஸ்வரன் சொல்லிட்டான். அவரென்று, ஆனால் அவர் பார்க்க முடியாது, அவனென்று எதுவும் நடவாது, இப்படிலாம் இருக்குது பாடெல்லாம். இந்த விளக்கத்தை அடுத்த ஸ்லோகத்தில் செய்கிறார். அதாவது கெட்ட செயல் செய்ய வைப்பதும் பகவான் தான், நல்ல செயல் செய்ய வைப்பதும் பகவான் தான் சொல்லிட்டா உடனே கெட்ட செயல் ஈடுபட்டக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் தண்டனை கொடுக்கறது பகவான் ஏற்றுக்கணும். நிறைய அதுக்கு விளக்கம் பின்னாடி இருக்குது. அந்த சுயமுயற்சி இதெல்லாம் ஏன் எப்படிங்கிறது அதை அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். தேகாதி பஞ்சரம் யந்திரம். தேகாதி தேகம் போன்றவை, தேகம் முதலியவை, பஞ்சரம்னா சேர்ந்த கூடுதான், தேகம் போன்ற கூடுதான், சேர்ந்த கூடுதான் யந்திரம். யந்திரம்னா வாகனம். தத்து ஆரோகக,
ததாரோகோ அப்படின்ருக்கு. தத் ஆரோகக அபிமானிதா, தத் ஆரோகக அபிமானிதா. அந்த முதல் விர ரெண்டாவது பகுதியை பிரிக்கணும். அப்படி பிரித்தோம்னா தத்துனா அதில், அந்த வாகனத்தில், அந்த தேகம் என்ற கூட்டில், ஆரோகக ஏறுவது என்பது அபிமானிதாக, அபிமானிதா அதாவது அந்த சரீரத்தில் அபிமானம் வைப்பது. இந்த சரீரம்தான் நான் அபிமானம் வைக்கிறது, அதில் ஏறி உட்காந்துருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம செயல்படுத்த முடியும். இந்த சரீரம் நாள்லேருந்து எப்படி நம்ம இயக்க வைக்க முடியும்? ஏறி உட்காந்து நான் நினச்சா தான் ஓட்ட, என் காரு அப்படி நினச்சி ஓட்டினா தான் ஓட்ட முடியும். பிறகு விகிதக, விகித சாஸ்திரங்களில் எதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளதோ அதை செய்வதிலும். விகிதன்னா செய்ய வேண்டியதை செய்கிறது. அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். சாஸ்திரங்களில் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்வதிலும், பிரதிசித்தேஷு சாஸ்திரங்களில் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியுள்ளதோ அதை செய்வதிலும், தர்மத்தை செய்வதிலும் அதர்மத்தை செய்வதிலும், செய்ய வேண்டியதை செய்வதிலும் செய்யக்கூடாததை செய்வதிலும், பிரவருத்திகி ஈடுபட்டு கொண்டு, பவேத் இருப்பதுதான் பிரமணம் இயக்கமாகும், சுழல்வதாகும். ரெண்டையும் செய்கிறார். நல்லது மட்டும் நடந்தால் நடக்காது, உலகம் நடக்காது. கெட்டது நடந்தாத்தே இருக்கும். ஆளுங்கட்சி மட்டும் இருந்தால் ஆட்சி நடக்காது, எதிர்கட்சி உட்காரணும். எப்பயுமே ரெண்டு வினை இருக்கணும், இல்லாட்டி இருள் சேர் இரு வினைன்ட்டார். அப்போ தான் இயக்கம் நடக்கும். அதனால தான் பகவான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருஷ்ணர் தானே வந்தார், ஏன் துரியோதன மனசை ஒரு நிமிஷத்தில் மாற்றி விட்டு போயிருக்க வேண்டியதானே? கடவுள் தானே அவர். உலகத்தை அழிக்கணும், உயிர்களையும் குறைக்கணும். இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் விட வேறு இடத்துல போய் முடியும். மேலோட்டமாக விவகாரத்துக்கு கரெக்டு தான், தத்துவ ரீதியாக போனால் இதுக்கெல்லாம் ஆன்சரு ஒரு லிமிட்டுக்கு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிற முடியும். அதை பின்னாடி அடுத்து 2 ஸ்லோகங்கள் சொல்ல போகிறாரு, நம்ம அங்கே பார்க்கலாம். அப்போ இது என்ன அர்த்தம்னா, எந்திரம் வாகனங்கிறது தேகம், அதில் ஏறி அமர்தல் என்பது இந்த தேகத்தில் அபிமானம் வைத்தல். யந்திர ஆரூடாணி. இயக்கம் என்பது செய்ய வேண்டியதை செய்வதும் செய்யக்கூடாததை செய்வதும் இயக்கமாகும். அடுத்து 174. விஞ்ஞானமய ரூபேண தத் பிரவருத்தி ஸ்வரூபதக ஸ்வசக்யேஷோ விக்ரியதே மாயயா பிராமணம் ஹி தத். விஞ்ஞானமய ரூபேண தத் பிரவருத்தி ஸ்வரூபதக ஸ்வசக்யேஷோ விக்ரியதே மாயயா பிராமணம் ஹி தத். அதே கருத்து தான் திருப்பி சொல்கிறார். ஈஸ்வரனே விஞ்ஞானமய ரூபமாகவும் செயல் ரூபமாகவும் இருக்கிறார். அங்கே விஞ்ஞானமய ரூபம்ட்டார். செயல் ரூபமாக இருப்பது யாருன்னா அதே ஈஸ்வரன் தான். அதற்கு துணை புரிவதற்கு ஒரு சக்தி வேணும், அது தன்னுடைய மாயா சக்தி. எங்கேயோ இருந்து அவர் ஆட்டுவிக்கிறார்னு சொன்னால் அவர் ஆட்டுவிக்கிறார், நம்ம ஆடுறாருன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சுலோகம் சொல்கிறாருன்னா, அவரே பரிணாமத்தை அடைந்து ஆட்டி விற்கக்கூடிய ஆடக்கூடியதாகவும் அவர் தான் இருக்கிறாரு, ஆட்டு விற்கிறதாகவும் அவர் தான் இருக்கிறாரு. சரி, அப்படி பண்ண எல்லாம் ஒரே மாதிரி ஆட்டு விற்க வேண்டியதானே, ஏன் வேறு வேறு மாதிரி ஆட்டு விற்கிறாரு? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி ஆட்டு விற்கிறாரு. அதுக்கு காரணம் அவரவர்களின் சம்ஸ்காரத்தின் அடிப்படையில். சம்ஸ்காரத்தில் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்கார். நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணி, எல்லா சூக்ஷ்ம சரீரத்தையும். சரி, இதுக்கு இது நடக்கட்டும், இதுக்கு இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. சரி, தண்டனை வாங்கிறது யார்? அவர் தான். இந்த சம்ஸ்காரத்துப்படி தப்பு பண்ணுறது அவர் தான், அந்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதும் அவர் தான். அப்படி தான் நினைக்கணும். காரண சரீரத்தில் இருக்கிற வாசனைகளின் அடிப்படையில் என்ன பண்ணுறாரு? ஈஸ்வரன் செயல்படுத்துகிறார். ஜீவஸ்வரூபமாக இருக்கிறார், அதே நேரத்தில் செயல்படுவதும் அவர்தான். ஜீவனாக இருப்பதும் ஜீவனாக இருந்து செயல்படக்கூடிய சக்தியும் அவர்தான். அந்த சக்தி இதுன்னு அவர்கிட்ட இருக்க மாயையினுடைய சக்தியால் செயல்பட வைக்கிறார். மாயைன்னா இங்கே என்ன தெரியுமா? வாசனைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக எல்லா வாசனையும் சேர்ந்தது டோட்டல் மாயைன்னு சொல்லுவாங்க. நம்ம தினம் காலையில் எந்திரிக்கிறோம்,
எந்திரிச்சோன்னு வேலையை ஆரம்பிக்கிறோம். ஒரே மாதிரி செய்கிறோமா தினமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி எந்திரிச்ச உடனே காலையில் ஒரு டியூட்டி ஆரம்பிக்கிறோம். நேற்று செஞ்சதுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கலாம்ல. நேற்று ஒரு வேலையை விட்டுருப்போம், என்ன பண்ணுவோம், இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே அதை ஆரம்பிச்சிடுவோம். அப்படி செய்கிறது உண்டா இல்லையா? சில நேரம் என்ன பண்ணுவான், நேற்று செஞ்ச நீ செய்ய வேண்டிய வராது, ஒரு மாதம் செஞ்ச வேலை திடீர்னு செய்ய வேண்டிய வந்துடுமா இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் டெய்லர் எடுத்துக்கலாம். டெய்லர் தைக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவார், முதல் நாள் ஒரு சட்டையை பாதியை தைச்சி போட்டிருப்பார், அதை எடுத்து காலையில் தைக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி மெதுவாக வாங்கிக்கிறேன் ஒருத்தர் கொடுத்துருப்போம், திடீர்னு எனக்கு இப்போயே வேணும்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுவான், அந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாசனையோட தொடர்ச்சியாக இருக்கலாம், 10 நாளைக்கு முன்னாடி உள்ள வாசனையும் தொடர்ச்சியாக இருக்கலாம். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இந்த ஜென்மத்திலே இருக்க திடீர்னு புதுசாக ஒன்று வரும். அது எங்கேயோ பூர்வ ஜென்ம வாசனை தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு நல்ல வேலைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகலான்னு இருப்பான். 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படித்தவன் திடீர்னு முன்னாடி நிற்கிறான். ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அந்த வேலையெல்லாம் போட்டு என்ன பண்ணுவான், அவன் கூட போக ஆரம்பிச்சிருவான். 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாசனை இதெல்லாம் விட்டுட்டு பண்ணிடுறோமா இல்லையா? அப்படி எந்த வாசனை வெளிப்படுதோ அதுபடி தான் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்படி இந்த ஜென்மத்தில் கடவுள் எத்தனையோ வாசனைகளை ஒன்று எடுத்து வெளியே விட்டுருக்கார். அதுபடி தான் நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம்ட்டு. சஞ்சித கர்மங்கிறது மொத்த வாசனையினுடைய கூட்டம் இருக்குது. அதில் ஒன்று எடுத்து பிராரப்தமாக வெளியே விட்டுட்டார். அதுபடி தான் செயல்பாடு பூரா நடக்கும். அப்புறம் இப்போ உள்ள வாசனையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், அது ஆகாமி. அது எப்போ வேலை செய்யும்னு தெரியாது. இதன்படி தான் இந்த இயக்கமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் ஃபைலை பார்த்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபைலை தூக்குப்பா அப்படிமா. ஒருத்தன் மாட்டியிருக்கான், அவன் 10 வருஷத்துக்கு அந்த ஃபைலை எடுப்பானா இல்லையா? அப்படி பகவான் என்ன பண்ணுவார்னா, எப்போ எந்த வாசனை தேவையோ அதை எடுத்து வெளியே விடுவார். அதுபடி தான் நடக்கும். நம்மளுக்கு தெரியாது. இந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோலில் யார்கிட்ட இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டரை பார்க்கலாம், அதை ஆப்ரேட் பண்ணுறவருக்கு தானே எதை எடுக்கலாம்னு சொல்லி, எதில் உள்ளே இருக்குது, எதை எங்கே கொண்டு வரணும்னு தெரியும். அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே எடுத்து வெளியே விடுறாரு. எத்தனையோ ஜன்மாந்திரம் உள்ள வாசனைகளை எதை வெளிப்படுத்த வைக்கிறாரோ அதன்படி செயல்பாடுகளை அவர் செய்து கொண்டு இருக்கின்றார். சில நேரம் இந்த செயல்பாடை பார்த்தா நம்ம இஷ்டப்படி செஞ்சது மாதிரி இருக்கும். சில நேரம் பார்த்தா நம்ம சுதந்திரமாக செய்ய முடியாது. நான் என்ன முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. 2 சாய்ஸையும் நம்ம பார்ப்போம். சுதந்திரமாக செயல்படுறதுக்கு சாய்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். சில நேரம் ஒரு சாய்ஸ் இருக்காது, அங்கே ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கும். 2ஐயும் கடவுள் பண்ண வைக்கிறார். உன்னை சுதந்திரமாக செயல்பட வைக்கிறாரு. சில இந்த இடத்துல உன்னுடைய சுதந்திரம்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு தடுத்து வைப்பார். அங்கே தான் ஊழ்னு சொல்கிறது அந்த வார்த்தையை. அப்புறம் சுதந்திரமாக செய்ய வைக்கிறது நான் தானான்னு பார்த்தா அதுவும் உள்ளேருந்து அது பின்னாடி சொல்கிறார். திருப்பி அதவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ டிவி சேனல் இருக்குது. முன்னாடியெல்லாம் ஒரு சேனல் 2 சேனல், இப்போ எத்தனை சேனல் இருக்குது? அதுவும் டிவியை பொறுத்து இருக்குது. சில டிவியில் 200 சேனல் கூட இருக்கான் சொல்கிறாங்க. பவர்ஃபுல் டிவினா 200 சேனல் இருக்கேன். எதை வேணாலும் நம்ம கொண்டு வர முடியுதா இல்லையா? எதை வேணாலும் தட்டி எடுக்கலாம். அது மாதிரி பகவான்கிட்ட கோடிக்கணக்கான சேனல் இருக்குது. அவர் எப்போ எதை தட்டுறாரோ அது வெளியே வருங்கிறார். அதனால் நாம் எந்த நேரத்தில் எப்படி செயல்படுவோங்கிறது அவர் தட்டுறதை பொறுத்து இருக்குது. நாம் விரும்புகிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த விரும்ப வைக்கிறது யார்? அவராத்தே இருக்கும். ஈஸ்வரன்கிறவர் எந்தெந்த வாசனைகள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எப்போ வேணுமோ அப்போ கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளவர், வெளிப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு சுதந்திரமே இல்லை. சும்மா சுதந்திரம் சொல்லாதீங்க சாமி, அப்படித்தான் தோணும். அதான் கொஞ்சம் டெக்னிக்கலான கொஞ்சம் விஷயம் இது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அழகாக பார்த்து புரிஞ்சுக்கிறோன்னா போவோம் அடுத்து. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், விளக்கமெல்லாம் பின்னாடி வருது. முதல்ல செயல்படணும்னு சொன்னால் விஞ்ஞானமய ரூபேனங்கிறார். அந்த செயல்படுவதற்கு அறிவு தத்துவம், உணர்வு தத்துவம் வேணும். உணர்வு இல்லாமல் செயல்பட முடியுமா? செயல்பட முடியாது. காராக இருந்தால் கூட அங்கே ஏறி ஒருத்தன் உட்காரணும். உட்கார்ந்தா தானே ஓட்ட முடியும். அது விஞ்ஞானமயம்ன்ற, அதே சைதன்ய ஸ்வரூபம் சொல்கிறோம். உயிர் தத்துவம் வேணும். அது விஞ்ஞான ரூபமாக செயல்படுத்தக்கூடிய தத்துவமாக இருக்கிறாருங்கிறான்.
இல்லையே நம்ம சேட்டலைட்டில் நிறைய ஆள்லாம் அனுப்புகிறோமே, ஓடிக்கிட்டு இருக்கே, இங்கேருந்து ரிமோட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு உயிர் தத்துவம் அதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ண முடியாது. அப்படி விஞ்ஞானமயம் ஈஸ்வரன் பார்த்துட்டான். அவர் தான் செயல்படக்கூடிய உயிர். இல்லாட்டி இந்த உடம்பு என்னாகும்? இருதயத்தில் இருக்குன்னு சொன்னார். அது விஞ்ஞானமய ரூபமாக இருக்கிறது. அதுதான் செயல்படக்கூடிய சக்தியாக இருக்கிறது. விஞ்ஞானமயமாக மாறி சிதாபாச ரூபமாக மாறி தத் பிரவிருத்தி ஸ்வரூபதக, அதாவது விஞ்ஞானமயத்தின் பிரவிருத்தி ஸ்வரூபமாகவும் இருக்கிறார், பிறகு செயல்படக்கூடிய ரூபமாகவும் இருக்கிறார். ஸ்வசக்தியா, எந்த சக்தியில் செயல்படுத்துகிறாருன்னா ஸ்வசக்தியான் இருக்கு. தன்னிடம் உள்ள சக்தி. என்ன சக்தி தன்னிடம்? என்ன சக்தி இருக்குது? வாசனை சக்தி, மாயா சக்தி. எது நம்ம செயல்படனாலும் உள்ளே இருந்து தெரிஞ்சால் தானே செயல்பட முடியும். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போடுறோம், பெருக்கல் வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருக்கோம். அப்போ தானே ஒரு கடையில் ஜாமான் வாங்கும்போது கரெக்டாக பெருக்கி காசை கொடுக்க முடியும். அவன் தப்பாக கணக்கு போட்டால் கூட ஏன் தப்பாக வாங்குற? அதுக்கு என்ன காரணம்? உள்ள வாசனை, ஏற்கனவே படித்த வாசனை உள்ளே இருக்குது, வெளியே வந்துருச்சு. அது மாயா சக்திங்கிறார். அந்த வாசனை ரூபத்தில் இருக்கிறது பேர் மாயா சக்தி. அதன் மூலமாக செயல்படுறாரு. சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கரெக்டாக செயல்பட்டுருவோம். சில விஷயம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவோம், பண்ண விடாமல் தடுத்துரும். அதுக்கு காரணம் அந்த வாசனை தடையாக இருக்குமா. இதெல்லாம் வாசனைகளின் அடிப்படையில் செயல்படுவதும் செயல்படாததும் இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் இருக்குது, இது என்ன கிளாஸு? வேதாந்த கிளாஸு, பகவத்கீதை கிளாஸ் இருக்குது, உத்தரகீதை கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸில் 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது பிரவிருத்தி. நம்ம உட்கார்றோமா இல்லைங்களா? சாதாரண ஒருத்தரை கொண்டாந்து 2 நிமிஷம் உட்காந்து கேட்க வச்சுருங்க பார்ப்போம். 2 நிமிஷம் அவர் என்ன சொல்லன்னு கேளுன்னு பார்த்து முடியுமா? வாசனையே இல்லை. ஏன் இப்போ உட்காந்து கேட்க முடியுதுன்னா வாசனை கேட்டு 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 அந்த வாசனை உள்ளே போயிடுச்சு. ஏதோ 1 மணி நேரம் உட்காந்தாலும் 10 நிமிஷமாவது காதில் உள்ளே போகிறது பதியும். சாமி அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் 1 மணி நேரம் கவனமாக கேட்குறோம். போகாது. சாதாரண விஷயம் கூட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸு கூட அப்படித்தான். சில நேரம் நம்ம வாசனை என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டாக கவனத்தை கொண்டு வந்துடும். சில நேரம் என்ன பண்ணோம், இந்த வாசனையை அடிச்சுட்டு போயிடும். வீட்டில் இருக்க வாசனை ஏதாவது பிரச்சனையில் சண்டை போட்டு வந்து உட்காந்துருப்போம். எப்படி கிளாஸில் உட்கார முடியும்? வீட்டில் சண்டை போட்டு வந்து உட்கார முடியுமா? அந்த வாசனை தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸில் கூட ஒரு டியூட்டிக்கு வேலைக்கு போகிறாரு, வீட்டில் சந்தோஷமாக இருந்து வந்தால் தான் இந்த வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். இல்லாட்டி என்ன பண்ணுவார், வீட்டுக்காரமாக சண்டை போட்டுருக்கு, இல்லாட்டி கணவர் சண்டை போட்டிருப்பார். ஆஃபீஸில் போகிற அந்த டென்ஷனை போகிற அங்கே யார் காப்பார்? கீழே இருக்க வேண்டிய காமிப்பார். எரிஞ்சு விழுவார் எல்லாத்தையும். இருக்கா இல்லைங்களா? காரணம் என்ன? அந்த வாசனை இங்கே வந்து உட்காந்துருச்சு. அப்படி எதுவுமே வாசனை இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. இது நீங்கள் முதல் நாள் வந்து உட்காரும்போது இந்த கிளாஸ்க்கு வரும்போது எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். முதல்ல கீதை கிளாஸுக்கு வர்றீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நெளியுவோம், இப்படி நெளியுவோம், அப்படி நெளியுவோம், டயத்தை அப்படி பார்ப்போம். 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 20 தடவை வாட்சியை பார்த்துருவோம், இல்லாட்டி அங்கே திரும்பி பார்த்துருவோம். இருக்கா இல்லையா? பிறகு கொஞ்சம் நாளாக ஆர்வம் வர இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த வாசனை என்னது, அது பலப்படுத்திருச்சு. அப்படி வாசனைகள் எதில் பலமாக இருக்கோ அப்படி தான் நாம் செயல்படுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா அந்த வேலையை ஒருத்தர் எப்படி செய்கிறான், அந்த வாசனை உள்ளே உட்காந்து. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறாங்க. எப்படி புல் ஆயுதமாக இருக்கான்? அந்த ட்ரைனிங் என்ன ஆயிடுச்சு, ஈஸியாக செயல்பட வச்சுருது அவனை. இன்னொருத்தர் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான், லாபமாக பண்ணிவிட்டு போயிடுவான். கிரிக்கெட் ஒருத்தன் விளாட்றான்னு புதுசாக விளாண்டு எப்படி அடிப்பான்? அடிக்க முடியுமா? இப்போ எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர். ஒரு சாதாரண புது டீம் வந்துச்சுன்னா இந்த விளையாடுற டீம் விளாசி தள்ளிடுறானா இல்லையா, அவனுக்கு சர்வசாதாரணம் அடிச்சுட்டு போயிடுவான் அவன். காரணம் அந்த வாசனை ஃபுல்லாக பழக்கம், ட்ரைனிங். அப்படி எல்லாம் அந்த வாசனைகளின் தூண்டுதல். ஈசக விக்ரியதே, அதன் அடிப்படையில் ஈஸ்வரன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இங்கே செயல்பட காரணம் ஜீவனாக அவரே மாறியுள்ளார், விஞ்ஞானமய ரூபேன. செயலாகவும் மாறியுள்ளார், பிரவிருத்தி ஸ்வரூபதக, செயலும் அவர்தான். அது எப்படி செயல்படுத்துகிறார்? தன்னிடமுள்ள வாசனை என்ற சக்தியால், ஸ்வசக்தியா. அந்த ஸ்வசக்தி காரண சரீரம் தான் ஈஸ்வரன். ஸ்வசக்திங்கிறது வாசனை, அது ஆக்சுவலாக மாயாசக்தின்னு சொல்லுவோம் நம்ம. அதனால் செயலும் அவரே, ஜீவனும் அவரே. செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் வந்து தன்னிட்டு இருக்கக்கூடிய வாசனை எடுத்து அவர் செயல்படுத்துகிறார். அது மாயாசக்தி. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார், மாயையா
பிராமணம் ஹிதத்து, மாயையினால் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது இதுதான். இந்த வாசனையினால் செயல்பட்டு கொண்டு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதைத்தான் என்ன சொல்கிறாரு, மாயையா பிராமணம் ஹிதத்து, மாயையினால் செயல்பட்டு கொண்டு இருப்பது என்று சொல்வது இதுதான். அதாவது மாயையினால் சுழன்று கொண்டிருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த வாசனையின் அடிப்படையில் செயல்படுத்துவதுங்கிறார். அதைத்தான் கீதையில் என்ன சொன்னார்னா, மாயையா பிராமயன் சர்வ பூதானிங்கிற வார்த்தையை அந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்தினார். மாயையினால் நான் எல்லா ஜீவராசிகளையும் ஆட்டுவிக்கிறேன்னு பகவான் சொன்னார். அதனுடைய பொருள் இதுதான். சுழற்சிங்கிறது சரி, இப்படி செயல்படுறாரு, இந்த சுழற்சி எப்போத்தே நிற்கும், எல்லாம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கார், எப்போத்தே அவர் நிப்பாட்டுவார் அப்படின்னா, இந்த வாசனையெல்லாம் என்னைக்கு அழியுதோ அப்போத்தே சுழற்சி நிற்கும். எப்போ அழியும்? ஞானம் வந்தால் எரிச்சிடும், அத்தனை வாசனை எரிச்சிருமா. ஞானம் வந்துருச்சுன்னா நீங்கள் பிராரப்த கர்மம் வெளிப்படும் போது அங்கே கோடிக்கணக்கான சஞ்சி தர்மா கூட்டம் கூட்டமாக இருக்கான், இங்கே வந்திருக்கான், பிராரப்தம் வந்துருச்சுன்னா அதுவும் எரிஞ்சு போயிடுமா. இந்த ஞான அக்னி ஏற்கனவே இருக்கிறது எரிச்சிருமா. எரிச்சப்பறம் எப்படி பறக்கிறது? சுழற்சியே நின்று போகும். அது ஞானம் வந்தாத்தேன். அது இனிமேல் இந்த கருத்தில் சொல்ல போகிறாரு. சரி, ஞானம் எரிஞ்சாச்சு, ஒரு ஞானி வந்துட்டான், அவனுக்கு எல்லா வாசனையும் எரிஞ்சு போச்சுன்னா ஆசையே இருக்குமா இருக்காதான் ஒரு கேள்வி. ஆசை இருக்குமா இருக்காதா? சரி, ஆசையே இல்லாட்டி எப்படி செயல்படுவான்? செயல்படுவானா செயல்பட மாட்டானா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? இருக்கு. ஞானி இருக்கார், அஞ்ஞானி இருக்கார், ரெண்டு பேர் மனசுலேயும் ஆசை இருக்குமா. ஞானி மனசுலேயும் ஆசை இருக்கும், அஞ்ஞானி. என்ன எப்படி சொல்கிறீங்க? அஞ்ஞானி ஞானி மனசில் ஆசை இருந்தால் அவர் ஞானி இல்லையே. அனைத்து ஆசைகளையும் அகற்றியவர் தானே ஞானி அப்படின்னா, அப்புறம் அவர் சாப்பிடக்கூட முடியாது. சாப்பிடணும்னு ஆசை வந்தால் தானே சாப்பிட முடியாது. ஆனால் ரெண்டு ஆசைக்கு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு அத்தியாசத்தின் மூலமாக நான் இந்த உடம்பு நான் சரீரம் அத்தியாசம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உண்மை நினச்சி ஒரு அத்தியாசத்தின் மூலமாக ஒரு ஆசை வந்தால் அது அஞ்ஞானியினுடைய ஆசை. அது மோகத்தினால் வரும் ஆசை, பந்தப்படுத்தக்கூடிய ஆசை. ஞானி அத்தியாசத்தை நீக்கிடுறானா, ஆனால் அவனுக்கும் ஆசை வருது. அது எது வரைக்கும் இருக்குன்னா, பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் இருக்கும். இந்த உடம்பு வெளிப்படும் போது இத்தனை வருஷம் இவ்வளோன்னு ஒரு கால நிர்ணயந்தாச்சு. அது வரைக்கும் அந்த உடம்பு இருந்தது ஆகும். வெளிப்பட்ட கர்மம் அது வரைக்கும் இருக்கும். ஆனால் அவனை பாதிக்காது. அது அந்த ஆசை எப்படின்னா பந்தப்படுத்தாத ஆசை. தேகத்தில் சும்மா ஒரு அபிமானத்தை கூட சில செயல்களை செய்ய வைக்கும், ஆனால் அது அவனை பாதிக்காது, பந்தப்படுத்தாது. சில சுக துக்கம்லாம் அவனுக்கு வரும், உடம்பு ரீதியாக வரும், ஆனால் அது அவனை பெருசாக பந்தப்படுத்தாது, பாதிக்கவும் செய்யாது. சங்கரர் பாஷி எழுதினார். அது ஆசையா ஆசை இல்லையா? வியாசர் இதுக்கு 18 புராணம் எழுதணும், ஆசைப்படாமல் எழுத முடியுமா? அவர் எழுதுனதுனால பெரிய பலனும் இல்லை, எழுதாதனால நஷ்டமும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னு அதெல்லாம் பந்தப்படுத்தாத ஆசை. இந்த ஞானிகளுக்கு வரக்கூடிய ஆசை பந்தப்படுத்தாத ஆசை. அது இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்று. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். சில பேர் ரொம்ப ரசித்து நல்லா இருக்குது சாப்பாடுன்னு சாப்பிட்டா, எப்படி நீங்கள் ருசிச்சு சாப்பிடக்கூடாது. அது இல்லாட்டாலும் அவருக்கு தெரியாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப காலத்தில் அப்படியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த ருசி தெரியக்கூடாது. இதெல்லாம் படிக்கிற காலத்தோட சொன்னேன் அன்றைக்கி, வேதம் படிக்கிற பையனுக்கு விளக்கெண்ணெய் வாசனை வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாதிரி சில நேரங்களில் ஆரம்பத்தில் அப்படி இருக்கணும். பிறகு அவன் பெருசாக கிடையாது. இல்லாட்டாலும் நம்ம இருக்க பழகணுமே ஒழிய அப்படி கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. ரிஷிகேஷில் இந்த பண்டாரம் நடக்கும். வரிசையாக அன்றைக்கி சாமியாரெல்லாம் அந்த ஆசிரமத்தில் அப்படியே வரிசையாக நிறைய வர சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 சன்னியாசி கூட சில நேரம் உட்காந்துருப்போம் வரிசையாக. அது எந்த சாமியார் எந்த ரூபத்தில் இருக்காருன்னு தெரியாது. பெரிய பண்டிதராக இருப்பார், பங்கர மாதிரி உட்காந்துருப்பார். ஒன்று அவரை கேட்டு சொல்லி, இவர் அத்தனை சாஸ்திரம் படித்து வரும்பாங்க. ஒரு ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு கவிப்பினம் கட்டியிருப்பார். அத்தனை சாஸ்திரம் சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் அவ்வளோ பெருசாக பண்டிதர்லாம் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில் ஒரு கமண்டலம் வச்சுருப்பார், சாப்பாடெல்லாம் போடுவாங்கல்ல, எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாத்தையும் அதில் போட்டு கழுவுவார். கழுவி எடுத்து அந்த சாரெல்லாம் விட்டு போட்டு விருந்தை சாப்பிடுவார். ஏன்னா அந்த காரம் மசாலா இருக்குமா, அப்படி சாப்பிட்ற சாமியாரெலாம் பார்த்துருக்கேன். எல்லா சாப்பிட கழுவிட்டு அந்த இதையில் காயெல்லாம் அந்த இது போட்டு எல்லாம் கழுவிட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்து நல்லா ஞானியாக இருப்பார், ரொம்ப அருமையாக இருக்கே, டேஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கே, இன்னும் கொஞ்சம் கொடுக்கலன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அதுக்கு அவருக்கு ஞானி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருந்தால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இவங்களுக்கும் ஆசை வரும், ஆனால் அது
பந்தப்படுத்தாத ஆசையாக இருக்குங்கிறார். நம்மளுக்கெல்லாம் சாதாரண வாசனைகள்ங்கிறது அத்தியாசத்தின் வசத்தால் வெளிவந்ததுனால அது நம்ம செயல்படும் போது நம் வசத்தில் செயல்படுவது இல்லை. நாம் ஏன் இப்படி செய்கிறோங்கிறது நம்மளுக்கே தெரிகிறது இல்லைங்கிறார். இயந்திரத்தை போல நம்மளை யாரோ ஒருத்தர் இயக்குவதை பார்க்கின்றோம். அந்த வாசனை தான் ஈஸ்வரனுடைய மாயா சக்தி அப்படின்னு வருது. சரி, திருப்பி இதே கேள்வி தான். இப்போ சுதந்திரம் இருக்கா இல்லையா? இருக்குது, இல்லை, இப்படி தான் பதில் வரப்போகுது. இந்த வாசனை எப்படி வந்ததுன்னா பழக்கத்தினால் வந்ததுங்கிறார். ஆனால் அந்த பழக்கத்தை மீண்டும் மீண்டும் அபியாசம் செஞ்சால் நல்ல வாசனையாக இருந்தால் வச்சுக்கிறலாம், கெட்ட வாசனையாக இருந்தால் மாற்றியும் அமைக்கலாம், தவத்தால் மாற்றி அமைக்கலாம். அங்கே கொஞ்சம் சுதந்திரம் இருக்கிறது மாதிரி தெரியும், சில நேரங்களில் இல்லாதது மாதிரியும் முயற்சி பண்ணவும் முடியாது. பிறகு ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் மோட்சத்தை அடைஞ்சிட்டான், எல்லாம் முயற்சி பண்ணி அடைஞ்சாச்சு. அவன் நினச்சி நான் எனக்கு சுதந்திரம் இருக்குது, நான் கொஞ்ச நாள் சம்சாரியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது. மோட்சத்தை அடைஞ்ச அப்புறம் சம்சாரியாக இருக்குன்னு நினச்சா முடியல. ஒரு பெரிய சம்சாரி கொஞ்ச நேரம் மோட்சத்தை கொடுங்க அப்படின்னா அதுவும் முடியாது. இங்கே நினச்சாலும் முடியாதுங்க, சுதந்திரம் இல்லை. ஆனால் அதுக்கு முயற்சி பண்ணும்போது சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் 2 சுலோகம் சொல்லி முடித்தாத்தேன் இதனுடைய முழு விவரம் புரியும். இந்த கீதையில் சொன்ன விளக்கத்தை இதோட முடிச்சிடறார். அடுத்து மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறார். துரியோதனன் அதெல்லாம் வரப்போகுது. அது பிறகு பிருகதாரண்ய உபனிஷத்தில் அந்தர்யாமி பிரமாணத்தில் ஒரு சுருதி பிரமாணம் இருக்குது, அதையும் சொல்ல போகிறார். அதை சொல்லிவிட்டு பிறகு மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனன் சொன்ன அப்படியே அவன் என்ன சொன்னானோ அப்படியே எடுத்து போகிறார். ஆச்சரியமாக இருக்கும், இப்படி சொல்லியிருக்கானே, இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி. அவன் பேசின விஷயத்தில் ரொம்ப நல்ல விஷயம், ஒரு அருமையாக சொன்ன வார்த்தை இதுதான். துரியோதனன் சொன்னார். அது ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்து வருது, அது பார்ப்போம். ஸ்லோகத்துக்கு அடுத்த பார்த்துடலாம். விஞ்ஞானமய ரூபேன தத் பிரவிருத்தி ஸ்வரூபத்தக. விஞ்ஞானமய ரூபேன அப்படின்னா அந்த ஈஸ்வரனேன்னு சேர்த்துக்கிறணும். அந்த ஈஸ்வரனே விஞ்ஞானமய ரூபத்துடன், அவர் தான் ஜீவன் சொல்லியிருக்கான். விஞ்ஞானமயந்தே ஜீவன். அந்த ஜீவ ரூபத்துடன் தத்து, அடுத்த பகுதியில் தத்து பிரவிருத்தி ஸ்வரூபத்தக. தத்துனா அதன், அந்த விஞ்ஞானமயத்தின் பிரவிருத்தி ஸ்வரூபத்தகன்னா பிரவிருத்தி ஸ்வரூபமாகவும் இருப்பதால், செயல்படக்கூடிய ரூபமாகவும் இருப்பதால். ஜீவரூபமும் ஈஸ்வரனே, செயல்படுத்தக்கூடிய ரூபமும் அந்த ஈஸ்வரனே. 2வது வரி ஸ்வசக்தியா ஈஷ. சக்தியேஷோன்னு இருக்குது, அதை பிரித்தோம்னா ஸ்வசக்தியா ஈஷக. ஸ்வசக்தியான தன்னிடம் உள்ள வாசனை என்ற சக்தியினால், தன்னிடம் உள்ள வாசனை என்ற சக்தியினால் ஈஷக ஈஸ்வரன் விக்ரியத்தை செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். எதனால்? மாயையினால். பிரமணம்னா செயல்பட்டு கொண்டு இருப்பது, மாயையினால் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது ஹீ தத்து, இதுதான். அதாவது தன்னிடம் உள்ள வாசனை என்ற சக்தியால் ஈஸ்வரன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாராம். இந்த மாயையினால் செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்கிறது இதுதான். வாசனையில் செயல்படுறத மாயையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஈஸ்வரனே ஜீவஸ்வரூபம், ஜெயல் ஸ்வரூபம். செயல்பட துணை புரிவது தன்னிடம் உள்ள வாசனை என்ற சக்தி, அதுதான் மாயை. அடுத்த ஸ்லோகத்தில் பிருகதாரண்ய உபனிஷத்தில் சுருதி பிரமாணம் சொல்லப்படுற. இப்போ ஸ்மிருதி சொல்லிட்டார், கீதையை சொல்லி அதில் உள்ள வார்த்தைக்கு விளக்கம் சொல்லிட்டார். இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால் அந்தர்யாமி பிரமாணம் பிருகதாரண்ய உபனிஷத்தை சொல்கிறாரு. அடுத்தது மகாபாரதத்தில் துரியோதனன் சொன்ன வார்த்தையை சொல்ல போகிறாரு. நம்ம அதனுடைய விளக்கத்தெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக. அதுக்கு பிறகு அந்த துரியோதனன் சொன்னதுக்கு பிறகு தான் அப்போ அவன் சொல்லுவான். அது திருப்பி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். என்ன சொல்லுவான்னா, எனக்கு தர்மம் எதுன்னு தெரியுது, அதர்மம் எதுன்னு தெரியுது. தர்மத்தில் செயல்பட முடியலை, அதர்மத்தில் விலக முடியலை. எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்து என்னை செயல்பட வைக்கிது, ஏன்னு புரியலேம்பான். அப்போ அதுக்கு அப்போ சுதந்திரம் இருக்கா சுதந்திரம் இல்லையாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்து விளக்குவார். இந்த விளக்கும் பொழுது ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இது யாருக்குன்னா இந்த சொல்லும் பொழுது
குழந்தைகளுக்கு சொல்கிறது ஒரு விதமாக இருக்கும், பெரியவங்களுக்கு சொல்கிறது ஒரு. குழந்தைன்னு என்ன, வேதாந்த வகுப்பில் 80 வயசுக்காரர் வந்து வந்து அவர் குழந்தை தான். வேதாந்த வகுப்பு நிறைய கேட்டவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். அந்த இறுதி பதில் இங்கே சொல்லுவார் அவர். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் 80 வயசுக்காரர் இருக்கார், அன்னைக்கு தான் வேதாந்தம் வந்திருக்காரு, அவருக்கு சொல்கிற பதில் குழந்தைக்கு சொல்கிற பதில். இல்லை ஒரு 20 வயசு தான் அது நிறைய வேதாந்தம் கேட்டாச்சு, அவங்களுக்கு சொல்கிற பதில் வேறு. அந்த மாதிரி சொல்லுவார். அதை நம்ம அங்கே போய் விரிவாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.